அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. பத்திரிகைகளில் வந்திருக்க செய்திப்படி பார்க்கும்போது மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நல்ல கூட்டம், அசாத்திய கூட்டம், எதிர்பாராத கூட்டம். எந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு சார்? பாஜகவோட கொள்கைகளை ஏற்று தான் அதிமுக வர முடியுங்கிறத சுட்டிக்காட்டும் விதமாக அதிமுக அமைச்சர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தது. அதிமுக பாஜக மயமாட்டு ஆயிட்டு இருக்குது சார். இப்போ ஏடிஎம்கேவை மையமாக வச்சு தான் பிஜேபி இயங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை இந்த முருகன் மாநாடு மாற்றும் நீங்கள் நினைக்கிறீங்களா? 60-65 இடங்கள் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கொடுத்து தான் ஆகணும், அண்ணாமலையின் உழைப்பை மதிச்சு தான் ஆகணுங்கிறது தெளிவாக தெரியுது சார். ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த முருகன் மாநாடை வச்சு இந்த கூட்டத்தை வச்சு பிஜேபிக்கு 65 சீட் கொடுத்துருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? கொடுத்தாதான் அந்த 11.4% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏடிஎம்கேவுடைய ரொம்ப முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பியிருக்காருல்ல. ஸோ அப்போ கூட்டணி கரெக்டாக செட் ஆகுதா? இந்த ஒரு இது கண்டிப்பாக நீங்கள் ஏடிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ் வரலைன்னா அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள 11.4 தன்மைகள் இதெல்லாம் பேசி பாஜகவின் பெருமையை பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க வந்ததுனால சபை நாகரிகம் கருதி அண்ணாமலை அதை பேசலை. அண்ணாமலையோட ஸ்பீச்சில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகன் மாநாட்டுக்கு முன் தமிழக அரசியல், முருகன் மாநாட்டுக்கு பின் தமிழக அரசியல்ன்ற மாறும், அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு அவரோட ஸ்பீச்சில் பதிவு பண்ணுறாருல. என்ன பாயிண்ட்டை மனசில் வச்சு அவர் பதிவு பண்ணுறாரு? பாஜகவை மையமாக வச்சு தான் அதிமுக ஃபைட் பண்ணி ஆகணும், திராவிடத்தை மையமாக வச்சு பாஜக ஃபைட் பண்ண வேண்டாம், வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில முதுகலம் பெற்றவர்கள், கோழைத்தனமான அரசியல்வாதிகள் இந்துக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கணும், அப்பதான் பிஜேபி ஜெயிக்க முடியும், இந்துக்கள் ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு பிரிவினைவாத அரசியலை தான் கையில் எடுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுமா? ஜாதி, மதம், மொழி, இடம் எல்லாரும் எதுக்குறதாங்க. இந்த மாநாட்டில் பவன் கல்யாண் அவருடைய ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா பவன் கல்யாணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா தெலுங்கு தாய்மொழி மக்களை திமுக கன்சாலிடேட் பண்றாங்க. அதான் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சேகர் பாபுவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்களாம் கிரவுண்ட் ரியாலிட்டி பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கவுங்க தொகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவருக்கு பவன் கல்யாண் ஒரு மாற்று இல்லை. பட் திருமாவளவன் அவர்கள் அந்த திருநீரை அழிச்சிட்டு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்கல்ல, இது எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க இந்து உணர்வாளர்கள் ஓட்டு திருமாவளவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. திருமாவளவன் என்ன நினைக்கிறாருன்னா... சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நேற்று மதுரையில் முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. பெரிய லெவலுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி நிறையா நம்மளால் நியூஸஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ இது குறித்து நிறையா விஷயம் உங்ககிட்ட பேசணும் சார். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, பத்திரிகைகளில் வந்திருக்க செய்திப்படி பார்க்கும்போது மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நல்ல கூட்டம், அசாத்திய கூட்டம், எதிர்பாராத கூட்டம். வெல் ஆர்கனைஸ்டு. இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்துக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற இந்து அமைப்புகளுக்கும் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். நல்ல விதமாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில் நடந்த இந்த முருகன் மாநாடு எந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு சார்? மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அடிப்படையில் தனித்து பாஜக நின்று அண்ணாமலை பாதையில் போயிருப்போம்னா மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். என்றாலும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணலைனாலும் பாஜகவோட கொள்கைகளை ஏற்று தான் அதிமுக வர முடியுங்கிறத சுட்டிக்காட்டும் விதமாக அதிமுக அமைச்சர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தது. அதிமுக பாஜக மயமாட்டு ஆயிட்டு இருக்குது. பாஜகவோட கொள்கைகளை வச்சு தான் நம்ம ஃபைட் பண்ண முடியும்னு செல்லூர் ராஜி, ஆர்வி உதயகுமார், தென் ராஜன் செல்லப்பா போன்ற அதிமுக இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் வந்திருக்கிறது இந்து ஒற்றுமைக்கு, இந்து வாக்கு சக்திக்கு அண்ணாமலை உருவாக்கின 11.4% வாக்கிற்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். அந்த கூட்டத்திலும் அண்ணாமலைக்கு தான் கைத்தட்டல். மற்ற பாஜக தலைவர்கள்லாம் அவங்களுக்கு இல்லை, கூந்தல் உள்ளவன் அள்ளி பிடிக்கிறான், மொட்டை தலைக்கு என்னன்னு சொல்கிற மாதிரி தொண்டர்கள் பலம் உள்ள அண்ணாமலைக்கு கைத்தட்டல் ஏகத்துக்கும் விழுதுங்கிறதும் உண்மை. ஸோ அந்த 11.4% வாக்கு அண்ணாமலையின் உழைப்பின் வெற்றி முருகன் மாநாடாட்டு இங்கே எதிரொலிக்குது. அதிமுக இதை நோக்கி தான் வந்தாகணும். இதன் அடிப்படையில் தான் பிஎம்ஓ 65 சீட்டு பாஜக வாங்கிருந்தங்களில் தெளிவாக இருக்கிறாங்க. 19.4 அதிமுக, 11.4 பாஜகன்னு சொல்லும்போது அந்த பலத்திற்கு ஏற்ப 65 சீட்டு வாங்கிடணும்னு பிஎம்ஓ உறுதியாக இருக்கிறாங்க. மோடி அந்த உண்மை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு.
தமிழிசை அம்மையார் 3.7 2019 எடுக்கும்போது அதற்கு வந்து 2021ஆம் ஆண்டு 20 இடங்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு 11.4 எடுத்தபோது அதோட 3 மடங்குக்கு மேலே வந்ததுனால 65 இடங்கள் வந்து இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கொடுத்து தான் ஆகணும், அண்ணாமலையின் உழைப்பை மதித்து தான் ஆகணுங்கிறது தெளிவாக தெரியுது. சில கருங்காலிகள், புல்லுருவிகள், இழிவான நபர்கள் மாற்றி பாஜகவுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பேசலாம். ஆனால் அண்ணாமலைக்கு உழைப்பு அங்கே பல நடைஞ்சே தீர்வுங்கிறதுல பிஎம்ஓ உறுதியாக இருக்கிறாங்க. சார், ஆனால் இப்போது எடப்பாடி அவர்கள் இந்த முருகன் மாநாடை வச்சு இந்த கூட்டத்தை வச்சு பிஜேபிக்கு 65 சீட்டு கொடுத்துருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? அது கொடுத்தாதான் அந்த 11.4% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த 11.4% வாக்கில் வன்னியர் வாக்குகள் மட்டும் ஸ்டாலினுக்கு எதிரானது. வன்னியர் வாக்குகள் மட்டும் ஸ்டாலினுக்கு எதிரானது. அதே மாதிரி இந்த நாடார் வாக்குகள், தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள், இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு முழுக்க எதிர்ன்னு சொல்ல முடியாது. மோடி பிரதமர்னு விழுந்த வாக்குகள் அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள். வன்னியர் வாக்குகள்ங்கிறது ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தை சொல்லலை. பாமகவுக்கு ஆதரவான வன்னியர் வாக்குகள் அன்புமணியை முதல்வர்னு சொல்லி ஸ்டாலினோட அன்புமணி திறமையான முதல்வர்னு எடுத்த அந்த வாக்குகள், அந்த வாக்குகளை பொறுத்தளவில் அவங்க வந்து திமுகவுக்கு எதிரானவங்க. மற்ற வாக்காளர்கள் வந்து திமுகவுக்கு முழுக்க எதிரானவர்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த நாடார்கள் முழுக்க எதிரானு சொல்லிட முடியாது. மோடிகிட்ட உள்ள எத்தனையோ சர்வே டீம் இருக்குது, எடுத்து பார்க்கட்டு. திருநெல்வேலி இந்த நாடார்கள் என்ன சொல்கிறாங்க, ராமநாதபுரம் என்ன சொல்கிறாங்க, விருதுநகர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஎம்ஓவுக்கு அந்த உண்மை தெரியும். ஐபியில் வச்சு ரிப்போர்ட் எடுக்கட்டு உண்மை தெரியும். அப்போ 11.4%க்குரிய 65 சீட்டு, 60க்கு மேற்பட்ட சீட்டு கிடைச்சாதான் இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அல்லது அந்த ஓட்டு சீமானுக்கோ ஸ்டாலினுக்கோ கூட டிரான்ஸ்ஃபர் ஆயிடலாம். அதனால எடப்பாடியும் அந்த உண்மை நிலைமை தெரிவார். இந்த வாக்குகளை முழுமையாக எடுக்கணும்னா அவர் 60-65 சீட்டு கொடுத்துருவாருன்னு தான் நான் கருதுறேன். ஆனால் கொடுக்காண்டான்னு பிஜேபியில் இருக்க சில அடிவரடிகளே, பாதந்தாங்கிகளே பேசிட்டு திடுறாங்க. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். சார், ஆனால் கொடுத்த இப்போ 65 தொகுதிகளை கொடுத்தா எத்தனை பிஜேபி ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ரெண்டாவது விஷயம். அது எப்படியெல்லாம் அணி அமைது, யாரையெல்லாம் அணி அமைதை வச்சு தான் நம்ம ஜெயிக்க சொல்ல முடியும். திமுக அணி இன்டாக்டாக இருக்காங்க, சீட்டு தராக இருந்தாலும் அணியாக இருக்காங்க. இந்த அணியில் பாஜகவும் தமாகவும் அதிமுகவும் தான் இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். இன்னும் இதுக்குள்ள ஆட்கள் வரணும். இப்போ இவ்வளோதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 65 நின்னாதான் 10%க்கு மேற்பட்ட வாக்குகள் வந்து பாஜகவுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சாதான் 29 எடப்பாடியால் கலத்தி விட முடியாமல் இருக்கும். லாக் பண்ணிடணும், உள்ளே இழுத்து போட்டு நம்ம இந்துத்துவா விட்டு அவர் வெளியே போக முடியாத அளவுக்கு அவர் அங்கே கேட்டில் பூட்டி போட்டுறணும். அப்போ தான் அவர் டிச் பண்ண முடியாமல் அவரை அவுட்ஃபிட் பண்ண முடியும். மோடிக்கு இது தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும். நாங்கள் ஃபுல்லாக அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸை பிஎம்ஓ கொடுத்துட்டோம், அண்ணாமலையும் அதை தெளிவாக கொடுத்துட்டாரு. ஸோ எடப்பாடி கிட்ட 24 ஏமாந்து நின்ன மாதிரி இன்னொரு தடவை ஏமாந்து நிற்க முடியாது. மோடி ஏமாறதை ரவீந்திர துரைசாமியால் ஏற்றுக்க முடியாது. ஸோ நாம் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கிறோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அதாவது அமித்ஷா இங்கே வந்து இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ப்ராப்பராக ஜெல் ஆகலை. இன்னமும் அடித்தட்டிலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏடிஎம்கேயோட முக்கியமான அமைச்சர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட நகர்வுக்கு போக அப்படின்றாங்க. ஆனால் இந்த முருகன் மாநாட்டில் ஏடிஎம்கேவோட ரொம்ப முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பியிருக்காருல்ல. ஸோ அப்போ கூட்டணி கரெக்டாக செட் ஆகுதா? இந்த ஒரு இது கண்டிப்பாக நீங்கள் ஏடிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ் வரலைன்னா அண்ணாமலை வந்து அந்த இடத்துக்குள்ள 11.4ஓட தன்மைகள் இதெல்லாம் பேசி பாஜகவின் பெருமையை பேச ஆரம்பிச்சிருப்பார். அவங்க வந்ததுனால சபை நாகரிகம் கருதி அண்ணாமலை அதை பேசலை. ஸோ எடப்பாடி அதில் அண்ணாமலை வந்து ஏதாவது பேசுவார்னு புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி இவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை பயம் எடப்பாடிக்கே இருக்குது. அண்ணாமலை பயம் இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏன்னா உழைக்கிற அண்ணாமலை சோம்பேறி எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய தலைவர், என் அண்ணன் ஒருத்தர் இன்னைக்கு காலையில் சொன்னார், அண்ணாமலை கடுமையான உழைப்பாளி, அவர் உழைப்பில் தான் அந்த 11.4% ஓட்டும் பாஜகவுக்கு வந்து, அவர் இல்லைன்னா நம்மளே 12%க்கு போயிருப்போம். ஸோ அண்ணாமலை உழைக்கிற கவுண்டர்னு அண்ணாமலை பாராட்டி ஒரு தமிழகத்தில் ஒரு முக்கிய தலைவரே என்கிட்ட பேசினார். ஸோ அண்ணாமலை தன்னோட அரசியல் அங்கே செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எடப்பாடி அங்கே அனுப்பி வச்சிருக்கிறாரு. நல்ல மூவ். அதை எடப்பாடி வாழ்த்தியதும் பாராட்டத்தக்கது. நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை வந்து கடுமையாக உழைச்சாரு, அவரோட ஓட் பர்சன்டேஜ் காமிச்சிட்டாரு. ஸ்டில் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எடப்பாடியோட முடிவுனால தானே அண்ணாமலை பிஜேபி அந்தளவுக்கு தோற்றுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எடப்பாடிக்கு அண்ணாமலையை பார்த்து பயம் இருக்கணும் அவசியம் இல்லை சார். அண்ணாமலைக்கு தான் எடப்பாடியை பார்த்து பயம் இருக்கணும். அந்த பயம் இன்னைக்கு எடப்பாடிக்கு இருக்குது. காரணம் 11.4% சீட்டை கொடுக்காம 4 கைக்கூலிகளை போட்டுக்கிட்டு என்னத்தையாவது பிரச்சாரம் பண்ணி ஏமாத்திரலாம். அவனை எங்கேயும் போகக்கூடிய கைக்கூலி பசங்க. அதை அந்த கைக்கூலிகளை உடைச்சி பிஜேபிக்குள்ள சீட்டை வாங்கிறதுக்கு அண்ணாமலையால் தான் முடியுங்கிற பயம் எடப்பாடிக்கு அண்ணாமலை மேலே இருக்குது.
ஓகே சார், இன்னொன்று இந்த மாநாட்டில் பவன் கல்யாண் அவருடைய ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பவன் கல்யாணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா தெலுங்கு தாய்மொழி மக்களை திமுக கன்சால்டேட் பண்ணுறாங்க. முந்தைய ஈரோடு கிழக்கில் 80% போட்டாங்க நாயுடுகள் அருந்ததியர்கள் எல்லாம். இப்போ ஈரோடு கிழக்கில் அவங்க 90% போட்டிருக்காங்க. சீமான் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறதும், இப்போ அருந்ததியர் மக்கள் பற்றி அவரோட பேச்சும், திமுக கழகத்தின் பின்னாடி இந்த சேகர் பாபுவை பற்றி சீமானுக்கு விமர்சனமும், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பற்றிய சீமானுக்கு விமர்சனமும், தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களையும் பிறமொழி சகோதரர்களையும் திமுக பக்கத்தில் கடுமையாக கன்சால்டேட் பண்ணுது. அப்போ அதை உடைக்கணும்னா அந்த ஒரு ஃபேஸு என்டிஏக்குள்ளே இல்லை. ஒன்று ஒரு தேமுதிக இருந்தாலும் அது ஒரு ஃபேஸாக இருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் எல்லாருக்குமான ஒரு தலைவர் தான். குறிப்பாக இதில் கொஞ்சம் அடர்த்தியாக சப்போர்ட் இருக்கும். ஒன்று தப்பாக புரிஞ்சிடாண்டாம். ஆனால் வைகோவும் எல்லாருக்குமான தலைவர் தான். தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில் விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி, சங்கரங்கோயில், விருதுநகர், சிவகாசி அந்த பகுதியில் தான் அண்ணனை கண்டஸ்ட் பண்ணுவார். விளாத்திக்குளத்தில் 2வது வந்தவர் நமக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி பெரியகுளம் பகுதி, கொங்கு மண்டலம். ஸோ இந்த இடத்துக்குள்ள அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் மற்ற லிங்குஸ்டிக் இது வந்து சீமானுக்கு அரசியலில் ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆகுறாங்க. அப்போது நமக்கு ஒரு பவன் கல்யாண் இருக்கிறது, அதுக்கு ஒரு பாஜகவுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சேகர் பாபுவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கவுங்க தொகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட ஆட்சி நிர்வாகம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் கிரவுண்ட் லெவலில் அந்த மக்களோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பவன் கல்யாணம் மட்டும் நம்ம உள்ளே கொண்டு வந்து அவரால் செக்யூர் பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி சேகர் பாபு சிவாஜி மன்றத்திலேருந்து வந்தவர், நம்மளை மாதிரி ஒரு சிவாஜி ரசிகர். பட் அதிமுக அரசியலில் பெரியவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தோட ஒரு கான்ஃபிடென்ட் ஆட்டு, அவர் பெரிய ஆர்கனைஸ்ட் ஆட்டு வட சென்னையில் இருக்கிறாரு. ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக இருக்காருங்க. அதை நான் மறக்க வரல. அவருக்கு வந்து பவன் கல்யாண் ஒரு மாற்று இல்லை. பட் இருக்கிறதுல பவன் கல்யாண் ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு நடிகர் வந்து பேசுறது இருக்கிறதுல ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பூ சக்கர மாதிரின்னு ஏதோ உதவுறார். ஓகேங்க சார், அண்ணாமலையோட ஸ்பீச்சில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகன் மாநாட்டுக்கு முன் தமிழக அரசியல், முருகன் மாநாட்டுக்கு பின் தமிழக அரசியல்ன்ற மாறும், அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு அவரோட ஸ்பீச்சில் பதிவு பண்ணுறாருல. என்ன பாயிண்ட்டை மனசில் வச்சு அவர் பதிவு பண்ணுறாரு? பாஜகவை மையமாக வச்சு தான் அதிமுக ஃபைட் பண்ணி ஆகணும். திராவிடத்தை மையமாக வச்சு பாஜக ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில முதுகலம் பெற்றவர்கள், கோழைத்தனமான அரசியல்வாதிகள், சந்தர்ப்பமான அரசியல்வாதிகள் பாஜகவில் இருந்து தெரிச்சு பேசலாம். நான் ஹீரோவாக நின்னவன். ஒற்றை இலக்கத்தில் பாஜகவுக்கு வாக்கு காட்டின சூழ்நிலையில் நான் 2 இலக்கத்தில் 11.4 காட்டியிருக்கிறேன். ஸோ பாஜகவை நோக்கி தான் மற்றவங்க வந்தாகணும். பிஎம்ஓ வந்து அண்ணாமலைக்கு இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. நாம் எல்லாரும் ஒன்றா 18 பேரும் 18% வாக்கெடுத்த கட்சிகளும் ஒன்றா நின்று எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்திருக்குமே தவிர, இவங்களோட நம்பிக்கையை பெறுவதற்கு முன்னாடி எடப்பாடியை பழனிசாமியை முன்னிறுத்தினது இனிமேல் இது இப்படி ஜெல் ஆகிறதுல ஒரு கஷ்டம் இருக்குங்கிற ஒரு கருத்து பிஎம்ஓ கருதுறாங்க. பிரதமர் மோடியே அதை கருதுறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்குரிய சீட்டை கொடுத்து இறங்கி வந்து யார் யாருக்கு என்னங்கிறத ஒத்துக்கிட்டு பலத்தின் அடிப்படையில் பங்கிடுங்கிறதுக்கு முருகன் மாநாடு கூட்டத்தை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து தான் ஆகணுங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அண்ணாமலை இதை பேசியிருக்கிறார். சார், இப்போது ஏடிஎம்கேவை மையமாக வச்சு தான் பிஜேபி இயங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து இந்த முருகன் மாநாடு மாற்றும் நீங்கள் நினைக்கிறீங்களா? 2 ஹீரோ, டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கட்டும். பிஜேபி ஒரு ஹீரோ, அதிமுக ஒரு ஹீரோன்னு இருக்கட்டும். பீகாரில் இருக்கிற மாதிரி, யூபி மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி, ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி டம்மியாக இருக்கணும் சார். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 11.4% அண்ணாமலை எடுத்த ஓட்டு தான் அதுக்கான பேஸ். அதை வித்துட்டு போகலான்னு பல பாஜக தலைவர் நிற்கும்போது அண்ணாமலை பின்னாடி தொண்டர்கள் நின்று இது 11.4%க்கு 60 சீட்டு வரலன்னா ஓட்டு வராது, ஓட்டு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போயிருங்கிறத தொண்டர்கள் வந்து அண்ணாமலைக்கு பெரிய ஆதரவு கொடுத்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சார், ஆனால் இப்போது நம்ம அண்ணாமலை முன்னிலைப்படுத்துறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மாநாட்டிலையும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த பிஜேபியோட ஈவெண்ட்லையும் சரி, அண்ணாமலையோட பேருக்கு வந்து பெரிய ஒரு ஆரவாரம் எழுப்புறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இன்றைக்குமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாற்றிட்டு நாயனார் நாகேந்திரனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவரை சுற்றி தான் அரசியல் நடக்குதா பிஜேபியில்? அதாவது 20% வாக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு நயனார் நாகேந்திரனை தலைவராக்கியிருக்காங்க. அண்ணாமலையை மாற்றக்கூடாதுங்கிறத என் கருத்தை நான் பிஎம்ஓவுக்கு, அமித்ஷாவுக்கு, நட்டாவுக்கு, சந்தோஷுக்கெல்லாம் ஆணித்தரமாக சொன்னேன். அதே வேளையில் நயினார் வந்து தகுதியானவர்கள் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. 30% வாக்குகளை ராமநாதபுரத்திலையும் இது நான் இன்னைக்கு நேர்மையாட்டும்
மனசில் பட்டதை டான்னு பேசக்கூடியவன். மாற்றக்கூடாது, அது தப்பு. மாற்றினதில் நயினார் போட்டதில் தப்பு இல்லை. ஏன்னா திருநெல்வேலியில் 30% எடுத்திருக்காருன்னா இந்து நாடார்கள்ட்ட மட்டுமே இருந்த கட்சியை பரவலாக அவர் கொண்டு போகிறதுல நயினாருக்கு ஒரு பங்கு வந்து பெருசு தான். நம்ம அதை மறுத்துட்டு பேசுகிறது உண்மைக்கு புறம்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் அகமுடையார்கள் மத்தியில் இருந்த ஒரு கட்சியை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போனதில் அவர் 2019 30% வாக்கு தாண்டினதில் அது ஒரு பங்கு அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அவரை தலைவராக போட்டது வந்து அண்ணாமலை இல்லாத கட்டத்தில் அது சரியான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டை வாங்கி ஆகணும். இன்றைக்கி வந்து நாம் தமிழர் சீமான்ட்ட காலையில் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னார் அவர், அண்ணே பல விஷயங்களை பேசினேன், அண்ணே நான் அண்ணாமலை இல்லைன்னா நான் 12%க்கு 24 போயிருப்போம்னே. அண்ணாமலை வந்து மாற்றுக்கான ஒரு தலைவராக இளைஞர்கள் அண்ணாமலை பின்னாடி திரண்டுட்டாங்கண்ணே. அல்லது எனக்கு 8 இல்லைன்னே நான் 12க்கு போயிருப்பேன். அந்த பாஜக அணி எடுத்த 18% வாக்கில் 4-5% வாக்கு அண்ணாமலைக்கான வாக்குன்னு நாம் தமிழர் சீமான் என்கிட்ட பேசும்போது ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாரு. அண்ணாமலை மாற்றுங்கிறத கொண்டு வரலன்னா நான் 12-13க்கு போயிருப்போம்னே. நான் என்ன 8ல் நிறுத்தினது அண்ணாமலைக்கு செல்வாக்குன்னு அவர் சொல்கிறார். நான் பார்லிமெண்ட்லேயே 8 வந்துட்டேன், அசம்பிளியில் அதோட ஜம்போன்னு அவர் கான்ஃபிடண்டாக இருக்கிறார். என்றாலும் அண்ணாமலையால் தான் அந்த 18 வர்றதுக்கு 4% வாக்கு அதுக்குள்ள அண்ணாமலைக்கான வாக்கு இருக்குங்கிறத தெளிவாகவே ஒரு அரசியல் கட்சி தலைவர், மக்கள் உணர்வை தெரிஞ்ச ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழர் சீமானே அதை தெளிவுபட கூறுறாரு. பல பேட்டிகள்லையும் தம்பி அண்ணாமலை தான் பாஜகவுக்கு ஒரு முகம்ங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ அண்ணாமலையை தவிர்த்துக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுறது பாஜகவுக்கு முடியாது. 2029 மோடி வெற்றிக்கும் அண்ணாமலை தேவை. நேற்று முருகன் மாநாட்டில் நடந்த மிகப்பெரிய கைத்தட்டு அண்ணாமலைக்கு இருக்கிறதே தொண்டர்களும் வாக்காளர்களும் அண்ணாமலை பக்கம் இருக்காங்கங்கிறத தெளிவாகவே காட்டுது. அந்த வகையில் பிரச்சார குழு தலைவர் அல்லது பேச்சுவார்த்தை தொகுதி பேச்சுவார்த்தை பங்கீடு பேச்சுவார்த்தை குழு தலைவராக அண்ணாமலையை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சார். ஆனால் அண்ணாமலையை போடுவாங்களா சார்? ஏன்னா இபிஎஸ்க்கும் அவருக்கும் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒரு ஃபேக்டரை வந்து கிளியராக நயினார் நாகேந்திரன் ஹேண்டில் பண்ணுவாருன்னு தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததா சொல்லி ஒரு முக்கியமான பல ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கும்போது, அப்படி இருக்கும்போது சீட்டு ஒதுக்கீட்டில் அண்ணாமலையை தலையிட விடுவாங்களா? அதாவது 10% பலத்துக்குள்ள இடங்களை வாங்கலைன்னா 29 எடப்பாடி டிச் பண்ணிடுவார். 21 டிச் பண்ண மாதிரி 24 டிச் பண்ண மாதிரி 29 டிச் பண்ணிடுவார். ஹி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங். ஸோ நம்ம பிஎம்ஓட்ட அதை அலர்ட் பண்ணியிருக்கோம். பிஎம்ஓ ரவீந்திரன் துரைசாமி தெரியும், நமக்காக யாரையும் எடுத்து பேசுவான், நமக்காக எவ்வித பதவி எதிர்பார்ப்பு என்று பேசக்கூடியவன், அவன் கருத்து கரெக்டாக இருக்குங்கிறதுல பிஎம்ஓ அதில் முழுமையாக நம்ம கருத்தை நம்புகிறாங்க. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியை விஷயத்தில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவராக வராரு, 20% வாக்கை உள்ளே கொண்டு வராரு. ஸோ அவரை லாக் பண்ணுவோம் 20%ன்னு லாக் பண்ணியிருக்கிறாங்க. சார், நேற்று மாநாட்டில் முக்கியமான பேச்சாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து பேசினாங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த திருநீரை அழிச்சிட்டு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க இந்து உணர்வாளர்கள் ஓட்டு திருமாவளவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. திருமாவளவன் என்ன நினைக்கிறாருன்னா, அட்டவணை பிரிவு சமுதாயத்தை சேர்ந்த என்னோட வளர்ச்சியை மற்ற இந்து பிரிவினர் வந்து பெருசாக பார்க்கல, கிறிஸ்தவ முஸ்லீம் தான் எனக்கு முழுமையாக ஆதரிக்கிறாங்கன்னு அவரும் அதை தெரிஞ்சு தான் செய்கிறாரு, வெளிப்படையாக தான் செய்கிறாரு, மறைச்சி செய்யலை அவரும். ஓகேங்க சார். இப்போது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா, பெரிய ஒரு ஆதரவு வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அது அண்ணாமலைக்கு அந்த ஓட்டுக்கள் சஸ்டெயின் ஆகுமா சார்? அண்ணாமலைக்கு பிரச்சார குழு தலைவர், தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் போன்ற பொறுப்பை கொடுத்து அவரை முழுமையாக பயன்படுத்தினா தான் அந்த ஓட்டுகள் வரும். அவரோட நோக்கம் அந்த 2 தாமரைக்குன்னா 4 ரெட்டலைக்கு, 2 ரெட்டலைக்குன்னா 1 தாமரைக்குன்னு தொகுதி பங்கீடு தெளிவாக இருக்கணும்னு அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. மோடிக்காக தான் அவர் இந்த அரசியலை பண்ணுறாரு. 29 மோடி ஏமாந்துட கூடாதுங்கிறக்காக தான் அண்ணாமலை சொல்கிறாரு. பிஎம்ஓவில் சொல்லிட்டு தான் இதை பண்ணுறாரு. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும், எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். இந்த மாநாட்டு வாயிலாக தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்துக்கள்னு சொல்லி இந்துக்கள் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கணும், அப்போ தான் பிஜேபி ஜெயிக்க முடியும், இந்துக்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பிரிவினைவாத அரசியலை தான் கையில் எடுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுமா? ஜாதி, மதம், மொழி, இடம் எல்லாரும் எதுக்கிடாதாங்க. சந்திரசேகர் ராவ் தெலுங்கானான்னு சொல்லி 10 வருஷம் ஆட்சியை பிடிச்சார். முலாயம் சிங் யாதவ் வந்து முஸ்லீம் ப்ளஸ் யாதவ்னு ஆட்சியை பிடிச்சார். லாலு யாதவ் முஸ்லீம் ப்ளஸ் யாதவ்னு ஆட்சியை பிடிச்சார். ஸோ இட அடிப்படையில் அவர் பிடிச்சார். மொழி அடிப்படையில் இந்தி போராட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து, சீமான் மொழி அடிப்படையில் வேலுப்பிள்ளை பிரபாரன் மகன் 8.2% வந்துட்டார். தமிழர் மெய்யல் தமிழ்னு அவர் போகிறாரு. அப்படி இருக்கும்போது இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு, இந்திய ஒற்றுமைன்னு பாஜக போகிறதுல என்னங்க தப்பு இருக்க முடியும்?
சார் இல்லை சார், இது இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு வந்து எக்ஸ்க்ளூடட் தானே சார்? ஏன்னா இங்கே வந்து வெறும் நீங்கள் சொன்ன ஜாதி அரசியல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ ஒரு கேண்டிடேட்டே வந்து அவங்களோட கேஸ்ட் இதெல்லாம் பார்த்து தான் போகிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இங்கே ஸ்கீம்ஸ்னு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதில்ல சார்? ஸ்கீம்ஸு ஜார்க்கண்ட்லேயும் ஸ்கீம்ஸு ப்ளே பண்ணுது. அந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தனால தான் பார்லிமெண்ட்டில் பாஜக ஜெயித்தும் சட்டமன்றத்தில் அவர் ஜெயித்திருக்காரு, ஹேமந்த் சோரன் ஜெயித்திருக்கார். ஸோ ஸ்கீமுக்குள்ளே பிளேயும் இருக்குது. ஸ்கீமுக்குள்ளே முக்கியத்துவம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸ்டாலின் 30,000 விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்காருன்னா அந்த 30,000 அவருக்கு ஒரு ஓட்டு இருக்குது. இந்த அரசியலை தான் எம்ஜிஆர் பண்ணார். சத்துணவு திட்டம், ஜெயலலிதா அம்மையார் பல ப்ரீபீஸ் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் பணியில் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் மறுக்க வரல. அதே வேளையில் இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரம் இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது. ராமகோபாலன் ஜிகிட்ட நான் ராஜா ஐயர் வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பெரிய பாஜக தலைவர் கைகட்டி நின்றுட்டு இருப்பார். நானும் ராமகோபாலன் ஜியும் பேசிகிட்டு இருப்பார். என்னோட 10 வயசுக்கு மூத்த தலைவர் தான் அவர். அப்போ ராமகோபாலன் ஜி என்கிட்ட சொன்னது, இந்த நாடு பண்பாடு கலாச்சாரத்துக்கும் ஓட்டு இருக்குது துரைசாமின்னு சொன்னார். அப்போ இந்த நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கும் ஓட்டு இருக்குது. அதைத்தான் பாஜக முன்னெடுக்கிறாங்க. இந்து பண்பாடு, இந்திய கலாச்சாரம்னு அதை முன்னெடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஓட்டு இருக்குது. பணத்தை கொடுத்தும் ஓட்டு போடுவான், ஜாதிக்கும் ஓட்டு போடுவான், பிரியனுக்கு இது தெரியல அட்டு, மதத்துக்கும் ஓட்டு போடுவான், மொழிக்கும் ஓட்டு போடுவான், இடத்துக்கும் ஓட்டு போடுவான், ஈர்ப்பு சக்தியும் ஓட்டு போடுவான், பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்காமலும் ஓட்டு போடுவான், பல அம்சங்களில் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸ்கீம்ஸுக்கு ஓட்டு போடுவான், இலவசங்களுக்கு ஓட்டு போடுவான். ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஓட்டு வருது. அப்போ இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்கும் ஓட்டு போடுவான். அதைத்தான் ஐயா தானலிங்க நாடார் வந்து ஏரலில் தன்னுடைய கெட்கேவர் நூற்றாண்டு விழாவில் இளைஞர்களே இனி உங்கள் காலம், இந்த நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டிய நீங்கள் தான், எனக்கு வயசாச்சுன்னு சொன்னார். ஸோ அதுவும் முக்கியமான ஒன்று தான். ஓகேங்க சார், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் இருக்கிறதுக்கு நன்றிங்க. நன்றி தம்பி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.